யாரடி நீ மோகினி ப்ராஜெக்ட் கூட எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஆர்டிஸ்ட் நடிச்சிட்டு இருந்தாங்க. எனக்கு ம். தெரிஞ்ச என் ஃப்ரெண்ட் தான் அவங்க ம். நடிச்சிட்டு இருந்தாங்க. திடீர்னு அவங்க ஏதோ படிக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நாளைக்கு ஷூட்டிங்னா இன்னைக்கு என்ன கூப்பிட்டாங்க. ம். ஸோ பேசும்போது என்னன்னா, மாசத்துல வந்து ஒரு 3, 4 நாள் தான் ஷூட்டிங் வரும். அப்ப எனக்கு என்னன்னா படம் பண்ற மைண்ட் செட். ம். 3, 4 நாள் தானே ஓகே. ஒரு ம். நமக்கு வந்து ஒரு பினான்சியல் சப்போர்ட்டுக்கு சீரியல் இருக்கட்டும். ம். நம்ம படத்தோட ஃபோக்கஸ பண்ணுவோம்னு சொல்லி ம். தான் கமிட் ஆனேன். ம். ஆனா, நான் வந்து 2017 ஜூன் மந்த் என்னமோ கமிட் ஆனேன். ம். அந்த சீரியல் வந்து. ம். அது வந்து 2022 வரைக்கும் அந்த ப்ராஜெக்ட் போச்சு. ம். மாசம் 25 நாள் நான் நடிச்சிட்டு இருந்தேன். ஓகே. என்ன வந்து ஒரு 2 நாள், 3 நாள்னு கமிட் பண்ண ம். ப்ராஜெக்ட்ல நான் மாசம் 25 நாள் நடிச்சிட்டு இருந்தேன். ம். சோ எனக்கு ஒரு பெரிய வந்து ஒரு சேஞ்ச் ஓவர் குடுத்து, நம்ம லைஃப் அடுத்த கட்டத்துக்கு படங்கள் மாரி மாத்துன ஒரு விஷயம்னா அந்த சீரியல் தான். ம். "யாரடி நீ மோகினி" ம். அப்படிங்கிற ஒரு சீரியல் தான். அந்த ம். கேரக்டர் அந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய இதா கொண்டு போயிட்டாங்க. ம். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு வந்து அந்த ரோல் வந்து பயங்கர ஹிட் ஆயிடுச்சு. ம். இந்த கலை அப்படின்னு அந்த கேரக்டர் நேம் ம். வந்து தெரியாத மக்களே கிடையாது. ம். எல்லாருமே கலை, கலை எங்க போனாலும் கலை, கலைன்னே கூப்பிட ஆரம்பிச்சு ம். நானே கலையாவே தான் வாழ்ந்துகிட்டு இருந்தேன். ம். அது மாரி எனக்கு அதான் சொன்னேன். திடீர்னு அமையிற ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே எனக்கு இவ்ளோ பேர் வாங்கி குடுத்துருக்கு. ம்.